பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய திரு சன்னிதானத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும், தேற்றும், அவைகள் எங்களை சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லா வாசிக்கிற பிள்ளைகளிடத்தில் மைக்கு கொடுங்க, தப்பாக வாசிக்கூடாது. குளோரி சிஸ்டர் மைக் எடுத்து கொடுங்க. குளோரி சிஸ்டருக்கு ஒரு மைக் கொடுங்க. முன்னாடி வந்துருங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டியதான ஒரு தலைப்பு என்னவென்றால் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கேட்கும்போது சிலருக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, நாங்கள் எதுக்கு கீழ்ப்படினோம்? அவரெல்லாம் உயர்ந்தவர்களா? அவர்களுடைய சட்டத்துக்கு நாங்கள் எதுக்கு கீழ்ப்படியணும்? அப்போ நாங்கள் தாழ்வானவர்களா? நாங்கள் அடிமையானவர்களா? அப்படி என்ற எண்ணம்லாம் இந்த கீழ்ப்படிதல் வார்த்தையில் என்ன செய்யும்? உண்டாகும். அப்படி தானே? ஆண்டவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கீழ்ப்படிதலில் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படினோம்? பெற்றோருக்கு கீழ்ப்படினோம். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படின்னு சொன்னாரா? இல்லை மனைவி கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொன்னாரா? ஏதோ யாருக்கு யார் கீழ்ப்படுறீங்களோ. ஆனால் பைபிள் நல்லா படித்து பாருங்கள். கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆள் கேட்குறாங்க, நாங்கள் தான் ஒழுங்காக, நானும் மனைவி கேட்கும், நானும் என்ன செய்கிறேன், அவரை போல் சம்பாதிக்கிறேன், எனக்கும் டிகிரி இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறேன், அவரும் அதே போல் தான் இருக்கிறாரு, என்னை விட சம்பளமும் குறைவாக தான் அவரும் வாங்குறாரு, அவருக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா கொம்பு எதாவது வந்திருக்குதா? அவருக்கு நான் ஏன் என்ன செய்யணும்? கீழ்ப்படினோம். நீங்கள் பல விதத்தில் கேட்கலாம். அந்த விவாதத்திலாம் நான் இப்போ தீர்வு காண முடியாது. ஆனால் ஒரே தீர்வு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கீழ்ப்படிதல் என்பது நீ மேலான ஆள், நான் கீழான ஆள்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன கேட்டினா, அன்பின் நிமித்தம் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு அன்பின் நிமித்தமாக சுதந்திரத்தின் அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். புரியுதுங்களா? அந்த கீழ்ப்படிதலை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் தான் சக்ஸஸான வாழ்க்கை வாழ்வீங்க. எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா சபையிலையும் சரி, உங்கள் குடும்பத்திலும் நிச்சயமாக சுமுத்தான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். வாழலாமல் வாழக்கூடாதா? அப்போ நம்ம பைபிளில் சில கீழ்ப்படிதலை குறித்து சில காரியங்கள்லாம் நம்ம போடப்பட்டிருக்குது. நம்ம அதை சிலவற்றை பார்த்துட்டு கீழ்ப்படிதலால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான நன்மைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போ நம்ம எதுக்கு கீழ்ப்படினா, அதிகாரத்திற்கு கீழ்ப்படி. அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் பவருக்கு, ஒரு வலிமையான வார்த்தைக்கு, சரிங்களா? அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்குது, அதிகாரத்துக்கும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு காரியத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா அப்போ அதிகாரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, கட்டளை கொடுப்பாங்க. அதிகாரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? கட்டளை இடுவாங்க. அந்த கட்டளைக்கு நம்ம செவிசாய்க்கிறதும் அது அந்த கட்டளை நிறைவேற்றுவதும் என்னது? கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? இப்போ அப்பா ஒரு கட்டளை எடுக்கிறாரு, அம்மா ஒரு கட்டளை இடுறாங்க பிள்ளைகளுக்கு. கீழ்ப்படினுமா கீழ்ப்படியக்கூடாதா? ஆண்டவர் ஒரு கட்டளை எடுக்கிறார். ஆண்டவர் என்ன கட்டளை இட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளை கொடுக்குறார். அது என்னது? அது கட்டளை. அந்த 10 கட்டளையை நீங்கள் பின்பற்றணும். அதை மீறினா என்னது? தவறு. ஆதாம் ஏவாளுக்கு என்ன கட்டளை இட்டாரு? இதை நீ என்ன செய்யாத, சாப்பிடாத,
இதை சாப்பிட்ற காலத்தில் உனக்குள்ள என்ன வரும்? நீ உன் ஆத்துமா சாகும் சொன்னார். கட்டளை, இது செய்யாத, அதுதான் கட்டளை. புரியுதுங்களா? இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதான்? அப்போ அதிகாரம் உள்ளவர் ஆண்டவர் சொல்றார். புரியுதுங்களா? அப்போ நான் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படினா என்னுடைய அதிகாரி, எனக்கு மேல இருக்கிறவ, என்னுடைய மாஸ்டர், என்னுடைய தெய்வம், என்னுடைய குரு ஒரு சித்தத்தை மனதில் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்ன செய்யறாரு? கட்டளை எடுக்கிறார். புரியுதுங்களா? அந்த கட்டளையிடும் போது இப்பொழுது நான் செயல்படுகிற நான் என்னுடைய சித்தத்தை நான் விட்டுட்டு அவருடைய சித்தம் என்னுடைய சித்தமாக மாறுது. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? நேற்று தினத்தில் நான் சீஷத்துவத்தை குறித்து பாடம் நடத்தணும். அப்போ தான் இந்த ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? தியானம் பண்ணோம். எப்படி கேட்டீங்கன்னா, மாஸ்டர் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து என்னை குறித்து ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும் போது என்னுடைய சித்தத்தை நான் என்ன செய்கிறேன்? அவருடைய சித்தமாக மாற்றுகிறேன். எனக்கென்று ஒரு சித்தம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் அந்த சித்தத்தை செய்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான கட்டளை எங்கே இருக்குது? எத்தனை பேருக்கு தெரியும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் 19, 20 படிச்சுன்னா என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தினால அவருக்கு என்ன செய்ய? ஞானஸ்நானம் கொடுங்க. யார் இது? இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது கட்டளையாக கொடுக்குறார். இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். சில நேரத்தில் நமக்கு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதெல்லாம் நமக்கு கஷ்டமாக தான் தோணும். என்ன, சட்டத்தை கடைபிடிப்பதுக்கு நமக்கு கடினமாக தான் தோணும். ஆனால் அதை கடைபிடிச்சா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நன்மைகள் இருக்குது, பல லாபங்கள் இருக்குது, பல ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லாரு, தேவனுக்கு கீழ்ப்படித்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு பல சோதனைகளை, சில பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருகிறான். உலகத்தை காட்டுறான், உலகத்தினுடைய பாவத்தை காட்டுவான், உலகத்தினுடைய சந்தோஷத்தை காட்டுவான். அது உங்களுக்கு நல்லது போல தோணும். ஏவாள் அப்படிதான் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனாங்க. புரியுதுங்களா? ஆப்பிளை கடித்தார்கள். எத்தனை பேருங்க ஆப்பிள் செல் வச்சிருக்கீங்க? ஆப்பிள் செல் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஒருவேளை உங்களை ஆண்டவர் ஆசீர்வச்சா உங்களை ஆண்டவர் வாங்க உதவி செய்வார். ஒரு சாத்தானுடைய சிம்பிள் அப்படி அழகாக போட்டிருக்கான் பாருங்களா. ஒரு பழத்தை கடிச்சு அது பாதி இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? சாத்தானுடைய சிம்பிள்கள் அநேக விஷயத்தை நம்மளாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். WWWன்னா சாத்தானுடைய சிம்பிள் தான் அது. வேவுன்னு சொல்லுவாங்க. எபிரேய வார்த்தையில் இப்படி 6 போல் வரும். அதுக்கு பேர் 6, 666. நீங்கள் 666 போடாட்டினா உங்கள் வெப்சைட் ஓப்பனே ஆகவே ஆகாது. எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. ஹெல்மெட்டில் கூட கொம்பு கொண்டு வந்துட்டான். தெரியுதுங்களா? ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு போகிறான், என்னடா பிசாசு வருதான்னு பார்க்குறதா இருக்குது. ஒனிடா டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்க, அதெல்லாம் செய்யுது, கொம்பு வருது. அப்போ சாத்தானுடைய சிம்பிள் இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு என்ன செய்யுது? மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாத்தானுடைய வார்த்தையை கேட்காத, உலகத்துடைய வார்த்தையை கேட்காத, என் வார்த்தையை கேளு, எனக்கு கீழ்ப்படி நீ. அப்பொழுது யார் ஓடி போவா? சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவா. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றார். அப்ப என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் இல்லை. யாருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்? தேவனுடைய சித்தம், அவருடைய அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது யாருக்காக உபவாசப்பட்டது? பாஸ்டர் 72 மணி நேரம் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் பாஸ்டர். அந்நிய பாஷையே பேசிட்டு இருந்தேன். சரியா? 100 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், 1000 நாள் ஜெபம் பண்ணுறோம். யாருக்காக ஜெபம் பண்ணுறோம், எதுக்காக ஜெபம் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நல்லது. இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணார். புரியுதா? கெத்செமனே தோட்டத்தில் இரவுல அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஜெபம் என்னவா இருந்து தெரியல? ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்.
எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க? ஏன் சித்தம் அல்ல, எனக்காக நான் ஜெபம் பண்ண வரல, என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த சித்தம் நிறைவேறதுக்காக என்னை நான் பலப்படுத்த முடியாது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப நம்முடைய ஜெபம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் நிறைவேற்றுகிற ஜெபமாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதுதான் கீழ்ப்படிதல். அப்ப நான் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன், நான் அவருடைய சித்தத்தை செய்கிறவராக இருக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்தலை, புரியுதுங்களா? கீழ்ப்படி, கணவனே மனைவியே நீங்க என்ன செய்யுங்க, கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினாரா? நீ மேலானாலும் நீ கீழானாலும் இல்லை, ஒரு சுதந்திரமா கொடுக்குறார். ஒரு அன்பான ஒரு கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? அதுக்கு நாங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங் எடுக்கும்போது நான் பேசுகிறேன், சரிங்களா? அந்த கீழ்ப்படிதலை குறித்து. இப்போ நான் அதுக்கு போனால் அது பெரிய சாப்டராக போடும். அதனால் எந்த அடிப்படையில் நம்மளை ஆண்டவர் கீழ்ப்படி சொல்கிறார்? நீ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா ஏன் நம்ம கேட்க மாட்டோம் சொல்லுங்கள்? அன்பு இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம கேட்போம். கேட்க மாட்டோம். ஏன்னு சொல்லுங்கள்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சண்டை போடாது, அன்பு வம்பு வாங்காது. இருக்குதா இல்லையா? ஏங்க கணவன் மனைவி இவ்வளோ நாளாக ஒன்றா இருக்கிறாங்க? நம்மால் இப்போ பார்த்தீங்கன்னா 15 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி வந்துட்டுனா, ஆண்டவர் கிருபையில் 15 வருஷத்தை ஓட்டிட்டோம், எனக்காக ஜெபம் பண்ணி. எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாங்களா? ஆண்டவர் 15 வருஷமே போதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்களா? இல்லை இவ்வளோ பாடுகளை பட்டா போல. கல்யாணம் தானே பண்ண, வேற என்ன பண்ண நீ? அதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்குது? அன்பு இருந்தனா கல்யாண வாழ்க்கையில் உனக்கு வம்பே இருந்திருக்காது. 15 வருஷம் ஒரு பெருசு கிடையாது, 20 வருஷம் ஒரு பெருசு கிடையாது. 60 வருஷத்துலையும் நீ எப்படி இருப்ப? சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய கஷ்டம் சொல்கிறான். அதுவும் ஃபாரினருக்கெல்லாம் நம்மளை பார்த்தா ஒரு பொறாமையாக இருக்குது. எப்படிங்க நீங்கள் ஒரே மனைவியோட ஒரே புருஷன் கூட இத்தனை வருஷமாக இவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கீங்களே? நாங்களாம் எப்படிங்க அன்பால் கட்டப்பட்டிருக்குங்க. அல்லேலூயா. நேற்று தினத்தில் உலகம் முழுவதும் அன்பினால் கட்டப்பட்டிருப்பாங்க. அநேக பூக்கள்லாம் நிறைய விற்றுருக்கும், வியாபாரிகள்லாம் பெருகிருப்பான், சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படியோ ஒரு நாள் வருது, பூக்கடைக்காரர்களாம் நினைவு கூறுறதுக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா எத்தனை பேர் கள்ளக்காதலாக கொடுத்தார்களோ, எத்தனை பேர் நல்ல காதலாக கொடுத்தார்களோ, எத்தனை பேர் அதை மறந்து போனார்களோ தெரியாது. ஆக மொத்தம் அன்பு அங்கே வெளிப்பட்டுட்டு இருக்குது. ஆனால் நல்ல அன்பாக இருக்கணும், சரிங்களா? கள்ள அன்பு இருக்கக்கூடாது, அது ஆண்டவர் வெறுக்கிறார், புரியுதுங்களா? அப்போ நல்ல அன்பாக இருந்தால் சகலத்தையும் என்ன செய்யணும்? தாங்கணும், சகலத்தையும் சகிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ பாருங்க, மனப்பூர்வமாய் ஒரு அன்பாக இருக்கிறவங்க தான் அதை சகித்து கீழ்ப்படிந்து அந்த சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? ரோமரில் 6வது அதிகாரம் 16-17 படிச்சு பாருங்களா. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்ன நீங்க அடிமையா இருந்தீங்க. எதுக்கு? பாவத்துக்கு அடிமையா இருந்து கீழ்பட்டு இருந்தீங்க. ஒருத்தன் பாவத்துக்கு கீழ்பட்டு இருக்கும்போது பாவத்தை செய்கிறவனா இருக்கிறான், நீதிக்கு கீழ்பட்டு இருக்கும்போது நீதியை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். இப்போ சொல்றாரு, நீங்க மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பிரசங்கத்தையும் ஒவ்வொரு உபதேசத்தையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க? மனப்பூர்வமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் இங்கே ரோமரில் சொல்கிறாரு, மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அதாவது என்ன நடக்குன்னா, நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து நம்ம உள்ளான மனதில் ஏற்படுகிற அந்த
தீர்மானத்தினால் ஏற்படுகிற பலனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். உள்ளான மனதில் ஒரு மாற்றம் வரணும். மனப்பூர்வமாக இதை செய்கிறோமா, இல்லை கட்டாயத்தில் செய்கிறோமா, இல்லை கடமைக்காக செய்கிறோமா, கடமைக்காக ஆண்டவரை தேடுறோமா, கட்டாயத்தினால தேடுறோமா, இல்லை மனப்பூர்வமாய் செய்கிறோமா? இந்த மனப்பூர்வமாக செய்கிறதுல தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். புரியுதுங்களா? அப்போ எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? கட்டாயத்திலையா? ஆண்டவர் யாராவது கட்டாயத்தினால சர்ச்சைக்கு கூப்பிட்டாரா? கட்டாயத்தினால செய்ய சொன்னாரா? கட்டாயத்தினால செய்ய சொல்லியிருந்தா இந்நேரம் முழு உலகமும் யாராக மாறியிருப்பாங்க? ஆண்டுடைய பிள்ளையாக மாறியிருப்பாங்க. இப்போ நம்ம யாரையாவது போய் சர்ச்சைக்கு போயிட்டு கட்டாயமாக வாங்க எங்கள் சர்ச்சைக்கு வந்து ஆகணும் அழைக்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் மதமாற்றம் பண்ணுறீங்க, கட்டாயம் மதமாற்றம். யாரை போய் நம்ம கட்டாயம் மதமாற்றம் பண்ணுறோம்? மதமாற்றம் பண்ணுவது கிறிஸ்தவர்களுடைய வேலையே கிடையாது, நம்முடைய வேலையே கிடையாது. இப்போ இங்கே கூட நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை யாராவது மதமாக மாற்றோம் கிடையாது. மனப்பூர்வமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள். மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்று நினைக்கிறவர்கள், விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை கேட்குறாங்க. அப்படி தானே? யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. கட்டாயப்படுத்துதான் என்றைக்கோ மாறி இருக்கும். புரியுதுங்களா? அப்படி மாறுதல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் அது மேலே தான் பிரியமாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்களா, 15வது அதிகாரத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து படிங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாய் இருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டாயப்படுத்தல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய சிநேகிதன், என் நண்பன். புரியுதுங்களா? நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். அப்ப அன்பா இருக்கிறவங்க, சிநேகிதா இருப்பவங்க கட்டாயத்தில் செய்வாங்களா, மனப்பூர்வமா செய்வாங்களா? ஒரு காரியத்தை செய்யறது இருந்தா என் விருப்பத்தை நிறைவேற்றினா யார் செய்வா? என் நண்பன், என்னை நேசிக்கிறவர்கள், அவங்க தான் செய்வாங்க. யாரோ ஒருத்தவங்க செய்ய முடியுமா? கட்டாயத்தில் செய்ய சொன்னா நண்பரே கூட செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. மனப்பூர்வமா நேசிக்கிறவங்க தான் உங்களுக்காக சேவை செய்வாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. 15வது வசனத்தை படிங்க. இனி நான் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பார்த்தீங்கன்னா, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்கல. ஊழியக்காரன் என்றால் ஒரு எஜமான் சொல்றத அப்படியே செய்கிறோம் ஊழியக்காரன். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விட ஒரு மேலே நான் படியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இனி ஊழியக்காரர் கிடையாது, என்னுடைய சிநேகிதர். நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறதுனால, ரொம்ப நட்பாக இருக்கிறதுனால என்னத்தை சொல்லுங்க? எல்லா சீக்ரெட்டும் யாருக்கு தெரியும்? நம்ம நேசிக்கிறவர்களுக்கு எல்லா சீக்ரெட்டும் தெரியும். ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம், இவங்க என்னை நேசிக்கிறாங்க, அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் என்னெல்லாம் கேட்டனோ, என்னெல்லாம் ரகசியம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காரணம், நீங்க என்னுடைய சிநேகிதர், என்னுடைய ஊழியக்காரர் கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டத்தில் தேவ சித்தத்தை செய்கிறவங்களை வேலைக்காரர் போல டீல் பண்ணல. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியா இருக்கிறவங்க நீங்க ஏதோ வேலைக்காரர் போல, அடிமை போல ஆண்டவர் டீல் பண்ண விரும்பல. அன்பின் நிமித்த சகலத்தையும் தாங்கி சிநேகிக்கிற ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய உறவுல மனப்பூர்வமா நடந்து கொள்கிறதான ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ கீழ்ப்படிதல் என்பது ஏன் உலக மக்களை தவறாக புரிஞ்சு கொள்றாங்கன்னா, அவங்க அன்பை வெளிப்படுத்தவில்லை. மனப்பூர்வமாய் சுதந்திரமாய் விசுவாசிக்கிறத நம்புறதை அவங்க எதிர்பார்க்கல. இவங்க என்ன செய்றாங்க? அடிமைத்தனமாக நடத்துறதான அந்த வார்த்தையில் பார்க்கறதால தான் இந்த கீழ்ப்படிதல்ன்ற வார்த்தை அநேகருக்கு பிடிக்காம இருக்குது. ஆனால் நீங்கள் நானும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 40வது சங்கீதத்தை 8வது வசனத்தை படிச்சு பாருங்களா. சங்கீதம் 40:8. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்க பாருங்க, உமக்கு பிரியமானதை நான் செய்றேன். யாரு? தாவீது. யாராவது அவர்கிட்ட சொன்னாங்களா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுன்னு சொல்லிட்டு? இல்லவே இல்லை. அவரே மனப்பூர்வமா சொல்றாரு. அவருடைய மனப்பாங்கே பார்த்தீங்கன்னா, அவருடைய எண்ணமே பாருங்களேன், நான் உமக்கு பிரியமானதை செய்யணும்.
இந்த இவர் தந்தை பெர்க்மான்ஸ் கூட பாட்டு பாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு என் விருப்பம் இல்லை, உமக்கு பிரியமானது என் உள்ளத்திலே அது இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யணும், என் வாழ்நாளில் கர்த்தருக்கு பிரியமானது எதையாவது செய்யணுன்ற எண்ணம் தாவீதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன அழைச்ச? ஏன் என்ன ஒரு விசுவாசியா மாற்றிருக்கிற? அவருக்கு பிரியமானதை செய்யணும். புரியுதுங்களா? உங்களுக்கு பிரியமானதை நிறைவேற்றுறதுக்காக மட்டும் கர்த்தர் வைக்கவில்லை. அன்றைக்கு அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். எதுக்கு? அண்ணாளுடைய வாஞ்சை எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு வேணும், ஏன்னா என் பிரச்சனை போகணும். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நியாயாதிபதி வேணும், ஒரு தீர்க்கதரிசி வேணும், ஒரு ராஜா போல இருந்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் என்றுதான கர்த்தர் நியமித்தார் அந்த சாமுவேலை. அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிறோம் எனக்கு பிரியமானது நடக்கணும் சொல்லிட்டு, இல்ல, உனக்கு பிரியமானது நடக்கும்போது கர்த்தருக்கு பிரியமான காரியமோ நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. அதனால தான் இங்க மிக தெளிவா சொல்றாரு, எனக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்ய நான் விரும்புகிறேன். யோவான்ல 15:10 பார்த்தீங்கன்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப எதை அடிப்படையாக சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு உதாரணமா சொல்றார். நான் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவர்கள் அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்துல செய்யுங்க, அன்பா இருங்க. 11ஆம் வசனம் பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாராம் சொல்லுங்க? நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. ஆண்டுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கணும்னா எது இருக்கணும் உங்க உள்ளத்துல? இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் என்ன நமக்கு இருக்கணும். இது கட்டாயத்தினால் அல்ல, விசனத்தினால் அல்ல, யாரோ திணிக்கிறதுனால கிடையாது, கடமையினால கிடையாது. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது உன் சந்தோஷம் எப்பொழுதும் நிறைவா இருக்கும் என்று ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை நாம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சொல்லுங்க? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா இருக்கணும்? நம்ம அதிகாரமா இருக்கலாம், வேற எந்த காரியமா இருக்கலாம், கட்டாயமா இல்லை, வசனத்தினாலும் அல்ல, நம்ம மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இது சபையில மட்டும் கிடையாது, வேற இடத்துல இல்லை, குடும்பத்திலையும் சரி, அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதனால பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் நாம் கீழ்ப்படிதலை கொண்டு வரணும் என்று எண்ணுகிறவர்களும் போயிட்டு நான் தான் தகப்பேன், எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி தான் நான் பிரசங்கம் கேட்டேன், நான் அதிகாரியாக இருக்கிறேன், நான் பவராக இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளை போட்டு அடிக்கூடாது. புரியுதுங்களா? நீ தான் கீழ்ப்படின்னு தான் ஆகணும், இன்றைக்கே கீழ்ப்படினோம், ஒரே நாளில் பிள்ளைய என்ன செஞ்சணும் கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முரட்டுத்தனமாக பிள்ளைகள் நடத்தக்கூடாது. உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அது எப்படி கொடுத்துருக்காரு சொல்லுங்க? அன்பினால் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? கரெக்ட் பண்ணணும், பிள்ளைகளை கரெக்ட் பண்ணணும். மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க யாராக இருக்கலாம். எப்படி நம்ம சரி பண்ணணும்? அவங்கள அன்பின் நிமித்தம் மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவங்கள மாற்றணும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, கற்பனையை கொடுத்து, அதை உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு நாளாக நம்ம உருவாக்குறதுக்காக தான் கர்த்தர் நம்ம சபைக்கு கொண்டுட்டு வர்றார். எடுத்த உடனே எல்லாரும் மாறிடுவாங்களா? எடுத்த உடனே மாறிட்டால் நம்ம ஏன் சர்ச்சைக்கு வரோம்? நீங்களாம் மூத்த விசுவாசிகளாக இருந்து, தேர்ன விசுவாசிகளாக இருந்து ஏனோக்க போல போயிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை பூமியில் எதுக்கு வச்சுறாரு? நம்மளை இன்னும் உருவாக்கணும், இன்னும் சபைகளை கட்டணும், இன்னும் ஊழியத்தை செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், நம்ம இன்னும் பூர்ணப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை செய்யும் போது நாம் இன்னும் என்ன செய்வோம்? கனி கொடுப்போம். புரியுதுங்களா? அவளை நிலைத்திருக்க நம்ம கனிகள் நமக்குள்ளே பெருகி வரும். அப்போ இந்த கீழ்ப்படிதனால நான் ஒரு சில 3 காரியத்தை மட்டும் சொல்லுவேன். இதுவரையில் இன்ட்ரோடக்ஷன் தான் கேட்டிருக்கேன், அதனால ரொம்ப நேரத்துக்கு நான் பிரசங்கத்தை எடுத்துருவோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் ஆனாலும் முடிவாக இருந்தாலும் நம்ம கேட்க வேண்டியது எதை கேட்கணும் சொல்லுங்க? சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்ல, நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தினுடைய போதனையை கேட்டிங்கன்னா ஆண்டு சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. அது நிறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தேவனுடைய விருப்பத்தை இந்த கீழ்ப்படிதல் மூலமாக நம்ம நிறைவேற்றுக்கிறோம். நீங்கள் வாசிங்க உபாகமம் 10வது அதிகாரம் 12லேருந்து 13 வசனம் வரலாம். கீழ்ப்படிதல் மூலமாக தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். முதலாவது கீழ்ப்படிதல் மூலம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்று. உபாகமம் 10வது அதிகாரம் 12லேருந்து 13 வசனம் வரை. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, வேற எதை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்? எதை கேட்கிறாரான்னு சொல்லுங்க. நீ இந்த கற்பனைகளை, என் கட்டளைகளை கை கொள்றதை தவிர வேற எதை கேட்கிறார்? பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் காணிக்கை கேட்குறார், தசம பாகத்தை கேட்குறார், என்ன சர்ச்சை கட்டணும் கேட்குறார், பாஸ்டர் தான் கேட்குறார். ஆனால் கர்த்தர் எதை கேட்குறார் தெரியுங்களா? எதை கேட்குறார் சொல்லுங்க? கற்பனையை கை கொள்ளுன்னு கேட்குறார். அல்லேலூயா. என் கட்டளையை கை கொள்ளு. இதுதான் நீ நலமாக இருக்கணும், நீ சுகமாக இருக்கணும், நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், அவரை நீ சேவிக்கிற, அவரை உண்மையா முழு உத்தமத்தோடு உன் இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற என்பதை ஆண்டவர் கேட்குறார். ஆராதிக்கிறதா? ஆனால் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறியா? ஆலயத்துக்கு போகிறதா? முழு மனதோடு கூட மனப்பூர்வமாக ஆராதிக்கிறியா? நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இன்ட்ரோடக்ஷனில், மனப்பூர்வமாக எதையும் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தரை தேடுகிற, ஆண்டுடைய வசனத்தை கேட்குற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற தேவ பிள்ளைய நீ மனப்பூர்வமாக நீ செய்கிறான் நான் எதிர்பார்க்குறேன். வேற எதை நான் உங்களிடத்துல கேட்குறேன்? வெள்ளியும் பொண்ணும் நான் என்ன செய்யல உங்ககிட்ட கேட்கல, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அவர்கிட்ட கேட்குறீங்க? படைச்சது யாருங்க? அல்லேலூயா. சில ஊழியக்காரெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. சில ஊழியக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஃப்ளைட்டு வாங்கணும், அது வாங்கணும், எங்களுக்கு என்ன செய்யுங்க, வெள்ளியும் பொண்ணும் எடுத்துன்னு வந்து போடுங்க. நீ ஃப்ளைட்டு வாங்கினா யாரை கேட்கணும்? அவரை கேளு. ஃப்ளைட் இல்லை, உனக்கு பெரிய ஜெட்டே வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. யார் அவர்? அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். தங்கத்தை படைத்தது யாரு? லலிதா ஜுவல்லரியா? கிடையாது. சரிங்களா? அவர் தங்கத்தை படைத்தவருங்க. அவர்கிட்ட அநேக சோர்ஸ் இருக்குது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய ஐஸ்வர்யத்தினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அவரிடத்துல குறை ஒன்றும் கிடையாது. இந்த உலகமே யாருடைய தான்? பிளாட்டை போட்டு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடின்னு விற்கிறிய, இல்லை யாருடையது? நீ சம்பாதிச்சு வச்சுதா? நீ உருவாக்குனதா? சும்மா இந்த பூமியில் இருக்கும்போது நீ ஓனர் சொல்லிட்டு என்ன செய்யலாம்? சொல்லிக்கொள்ளலாம். இன்னைக்கு மீன் விலைலாம் ஏறி போச்சு, ஆடு விலைலாம் ஏறுது. ஆடை படைச்சது யாரு? மீனை படைச்சு யாரு? மனுஷனா படைச்சான்? இவன் பிடிக்கிறதுக்கு தான் காசு கொடுக்குறோம் நம்ம. சரிங்களா? எறா 600 ரூபாய் கிலோ. எறா வளர்த்தது யாரு? இவங்கள வளர்த்தாங்க கடல்ல, கர்த்தர் வளர்த்தார். இவங்க பிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபீஸ் கட்டுறோம். சரிங்களா? எல்லாம் யாருடையது சொல்லுங்க? கர்த்தர் ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். அப்ப இந்த முழு பூமி, வானமும் பூமி யாருடையது? கர்த்தருடையது. அப்ப உனக்கு தேவைன்னா யாரு கேட்கணும்? அவரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னத்தை உங்ககிட்ட கேட்ட? பொண்ணை பொருளை கேட்டனா, பணத்தை கேட்டனா, எனக்கு எதுவும் இல்லைன்னு கேட்டனா, அவருக்கு எதாவது குறையா? அவருக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த ஊழியக்காரன் ஏன் கேட்குறாங்க? ஊழியத்தை செய்யறதுக்கு, அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு கேட்குறாங்க. புரியுதுங்களா? வாழ்றது கேட்குறான். மற்றபடி ஆண்டவர் கேட்கறது என்னது? அவருடைய நாமத்துக்கு நீ பயந்து நடக்கிறியா? ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றியா? கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிறியா? அதில் தான் உனக்கு நிறைவான சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, என் பாயிண்ட்டை நான் சொல்லித்தான் ஆவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுல அந்த கற்பனை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு
முதலாவது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து படிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ எதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றாரு சொல்லுங்க? என் கற்பனைக்கு, என் வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அப்ப அந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள வசனத்தை படிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப நீங்க வஞ்சியாதபடிக்கு, திருவசனத்தை கேட்டுட்டு மட்டும் போகிறா இல்லாதபடிக்கு அதன்படி செய்யணும். அப்ப கேட்கிறவங்க நல்லவர்களா, பலன் அடைவர்களா? கேட்டுட்டு செய்கிறவங்க பலன் அடைவர்களா? கேட்டுக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? பொருத்தனை வருஷத்தினுடைய ஜனவரி மாதத்தில் எடுத்தோடனே பொருத்தனை பண்ணுவோம். பைபிள் எல்லாம் நான் படித்து முடிச்சிருவேன் ஆண்டவர். இன்னும் திறந்து கூட பார்த்துருக்க மாட்டோம். பொருத்தனை இப்படியே என்ன செய்யுது? பொருத்தனையும் தீர்மானமோ டைரியில் எழுதி வச்சு என்ன பிரயோஜனம்? செயல்படு, இன்றைக்கே செயல்படு. அல்லேலூயா. நான் போன வாரம் ஒரு பொருத்தனை பண்ணேன். இந்த பொருத்தெல்லாம் சும்மா பொருத்தணும், சரிங்களா? டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். டீ என்ன செய்ய குடிக்கக்கூடாது. காலையில் வரும்போது நல்லா வாசனையாக டீ எங்கள் வீட்டில் போட்டு வச்சு, நீ இதை குடிங்க, ஒரு நாள் தானே குடி, பரவாயில்ல. நான் சொல்லிட்டேன், இந்த டீயை நான் குடிக்க மாட்டேன்னு பொறுத்துனது என்னை சோதிக்காத. டீயே குடிக்காம நான் வந்துக்கிறேன் இப்போ. ஏன்னா ஒன்ஸ் அதை நான் மறுபடியும் அதை டேஸ்ட் பண்ணுறேன், என் மூளை விடாது. மறுபடியும் அந்த டைமுக்கு என்ன செய்யும்? டீயை கேட்டுகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நான் அதாவது டீ குடிக்கலாம் தப்பாக எடுத்துக்க வேணாம், சரிங்களா? டீ நிறையா குடிங்க. ஏன் தீர்மானம் நான் குடிக்கூடாதுன்னா அது வேற விஷயம். டீ கொடுக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்னை எதிர்த்தரக்கூடாது. அப்புறம் ஏதாவது யூடியூப்பில் பார்க்குறவங்க எனக்கு என்ன செய்ய கமெண்ட்ஸ் போடுவாங்க, என்ன பாஸ் டீக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி. அது உங்கள் விருப்பம். எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதோட சரி, எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அது என்னுடையது. இது உபதேசம் கிடையாது, புரியுதா? இது என்னுடைய இது ஒரு விருப்பம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு செய்யாத, அதை தொடாத. ஒரு இடம் போகக்கூடாதுன்னு விரும்புறியா? அது தேவையில்லாத இடமா, தேவனுக்கு பிரியமில்லாத, அதை போகவே போகாத. அப்படி இருந்தால் நீ என்ன செய்வ? கண்ட்ரோலாக இருக்க முடியும். அப்போ வசனத்தை கேட்டுட்டு இன்னைக்கு வசனம் பேசும்போது என்ன செய்யணும்? நீ விடணும், நீ அவிழ்க்கணும், அதை விட்டுடு, அதை தொடாதன்னு சொல்லும் போது தொடவே தொடாத. இப்போ காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு அப்படி அதை செய்யலைன்னா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? 23வது வசனத்தை படிங்களா? எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இந்த பாருங்க, கண்ணாடின்னு இதை வச்சுங்க. இது செல்போனு. கண்ணாடியில் என் முகத்தை பார்க்குறேன், சரிங்களா? காலையில் வரும்போது தலையில் எண்ணெய் தடவலை, புரியுதுங்களா? அப்போ அப்படி என்ன செஞ்சேன்? எண்ணெய் தடவாத வந்துட்டு இங்கே எண்ணெயை எடுத்து தடவினேன், புரியுதுங்களா? இப்போ லேசாக எண்ணெய் தெரியுது. ஆனால் எண்ணெய் தடவாத வந்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் நான் வீட்டிலேருந்து வரும்போது பார்த்துட்டு அதை கண்டும் காணாத விட்டுட்டு இருந்தேன்னா என்ன வருதுருக்கும்? எல்லாம் வெள்ளை முடியும் தெரியும். புரியுதுங்களா? இப்போ நீ பிரசங்கத்தை கேட்டு அங்கே வீட்டிலே கேட்டுட்ட, பார்த்துட்ட, உன் முகம் இப்படி இருக்குது, அங்கங்கே வடியுது, என்ன ஒரு பேரல் வழி போடணும், ஒரு பவுடர் தடவணும், ஒரு மேக்கப் பண்ணணும், இதெல்லாம் இருந்தாலும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பளபளன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. ஆனால் அது செய்யல, என்ன அர்த்தம்? மாறல. அந்த மாதிரி தான் பிரசங்கத்தை கேட்கும்போது இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த மூளையில் மட்டும் வச்சிருக்கிற இந்த இருதயத்தில் இறக்க மாட்டோம். இருதயத்தில் மனமாற மாட்டுது. அதனால தான் விசுவாசியாக இருக்கிற நீ சீசர் ஆகிறது கிடையாது, நீ ஒரு குருவாக மாறுறது கிடையாது. படிப்படியாக வளரணுமா வளரக்கூடாதா? அப்போ கர்த்தர் கொடுக்கறதான வார்த்தை எதுக்கு என்றால் நான் மாறணும், நான் கரெக்ட் பண்ணணும், என் வாழ்க்கை கரெக்டாக. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க சில சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது
நான் பல முறை சொல்கிறேன், நீ என்ன செய்யணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், சரியா, இப்படி தான் உன் தலைமுடி இருக்கணும். நீ உன் தலைமுடியை பாரு, கண்ணாடியில் பாரு, அதை கரெக்ட் பண்ணு. புரியுதா சொல்கிறேன்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நான் வராதுன்னு சொல்லிட்டேன். நான் நீ என்ன செய்யாத, நீ வந்து என் சபை விசுவாசியை கெடுக்கிறத விட நீ என்ன செய்ய தேவை, வர தேவையில்லை. உன் ட்ரெஸ் ஒரு கோமாளி போல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு தலைமுடி என்னமோ பைத்தியக்காரனாட்டம் அப்படி என்ன செய்யுது, தலை பிஞ்சு போய் 4 பக்கம் பறந்துக்கின்னு ஒரு பக்கம் ஏற்றி வெட்டிக்கின்னு ஒரு பக்கம் இறக்கி வெட்டிக்கின்னு உன் தலைமுடி கண்ணாடியில் பாரு, உன் மூஞ்ச பார்க்குற சகிக்குதா? யாரோ ஆளை பாஞ்சு விட்டு விட்டா போல இருக்குது. அதுதான் ஸ்டைலுன்னு சொல்கிறான். அதுதான் என்னது ஸ்டைல். அப்போ நல்லா கவனி. ஒரு தடவை சொல்லி அது கேட்கலன்னா நீ என்ன செய்யலை, கீழ்ப்படியில் அர்த்தம், கீழ்ப்படியில் அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளலை. பாஸ்டர் பல தடவை சொல்லிட்டு இருக்கார். அப்போ என்ன ஒரு கட்டத்தில் இப்போ எப்படியா போயிட்டோம், இது கேட்கவே கேட்காது. அப்படின்னா ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக என்ன செய்கிறார், யாக்கோபு இங்கே சொல்கிறாரு, அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுகிறான். தன் சாயல், தன் சுபாவம் என்ன, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, நான் இன்னும் எப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் எப்படி இருந்தேன், எப்படி ஜெபித்தேன், எப்படி ஆராதித்தேன், எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன், எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு என் கண்ணாடி காட்டுது, வேதத்தை வாசிக்கும் போது தெளிவாக பேசுகிறாரு, நீ இந்த காரியத்தை விட்டு போயிருக்கிற, நீ திரும்ப செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசும்போது அதை கண்டு காணாதமாக போய்விட்டு என்றால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆண்டவர் எச்சரித்தோம், ஞாபகப்படுத்தியும், பலமுறை போதகரோடு கூட பேசியும் நம்ம கீழ்ப்படியாக போயிட்டே இருந்தால் அதில் ஒரு பலனும் கிடையாது. அப்போ மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது நீங்க வாசித்து பாருங்க, 1 யோவான்ல 5வது அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அதாவது கவனிங்க, அவருடைய கற்பனை பாரமானதா, கடைபிடிக்க முடியாதா? ஏன் நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்டுட்டு சத்தியத்தை கேட்டு ஏன் கடைபிடிக்க முடியாமல் இருக்கிறோம்? பெரிய கஷ்டமா? ஏங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன். சிலர் சொல்கிறாங்க, ஐயோ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? நீ உலகத்தை வெறுத்தா எந்த கஷ்டம் கிடையாது. நீ சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டா உனக்கு கஷ்டமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ உன் சுயத்தை எதில் அற, சிலுவையில் அறைய, உனக்கு கஷ்டம் கிடையாது. நீ உலகத்தை பார்த்தா உனக்கு ஆசை வந்துடுது, கண்ணாடியை பார்த்தா உனக்கு ஆசை வந்துடுது, பாட்டிலை பார்த்தா உனக்கு ஆசை வந்துடுது, அப்புறம் எப்படி உலகத்தை விடுவேன்? ஏதாவது ஒரு பார்ட்டின்னு பார்த்தா உனக்கு ஆசை வந்துடுது, ஒரு பீச்சுக்கு போனால் என்ன செய்யுது, ஒரு ஆசை வந்துடுது, எதையாவது ஒன்று என்ன செய்யுது, இழுக்கிற ஒரு பார்வை, ஒரு எண்ணம் உனக்கு வந்துடுது. அதனால் உனக்கு கஷ்டமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, மனம் திரும்பின பிள்ளை, எல்லாவற்றையும் விட்ட பிள்ளை, சிலுவையில் தன்னுடைய சுயத்தை அறைந்த ஒரு பிள்ளைக்கு இந்த இந்த ஒரு உலக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது கஷ்டம் கிடையாது, ஈஸியாக வாழலாம். புரியுதுங்களா? ஆனால் உலகத்தை வெறுக்கல்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு கடினமாக இருக்கும். இன்னைக்கு சபைக்கு வந்து நிறைய பேர் ஏன் ஆண்டவரை பின்பற்ற முடியாத போகிறாங்க அப்படின்னா, அவங்க தன்னைத்தானே வெறுக்கவில்லை, ஆண்டவருடைய சிலுவை சுமக்க அவங்க விரும்பலை. நான் நல்லா கவனிக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலகத்தோடு கூட விளையாடக்கூடாது. நான் போன வாரம் சொன்னது போல் சொல்கிறேன். இந்த வாரத்தில் கூட ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். ஒரு தம்பி ஆன்லைனில் கேம் விளையாடிய பதட்டத்தில் பிபி 300க்கு மேலே ஏறி போய் இரத்த குழாய் மூளை வெடிச்சு போய் ஒரு பிள்ளை இறந்து போச்சு. சரிங்களா? ஒரு சாதாரணமான ஒரு செல்லில் விளையாடுற கேமுக்கு அடிமையாக இப்போ இருக்கிற பிள்ளைகள். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை பாழாக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று சொல்லி கொடுக்கணும். இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ நேரம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை உடனே வந்து செல்ஃபோன் வந்து நிறுத்த முடியாது. 1 மணி நேரம் பார்க்குற பிள்ளைய ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கொடு, செல்லை என்கிட்ட கொடு. அப்போ அது புரிஞ்சுக்கும். அம்மா அப்பா கொடுக்குறாங்க, ஆனால் என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோலாக இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம நடத்துகிற விதத்தில் தான் நம்முடைய பிள்ளைகளை நினைச்ச முடியும்.
வளர்க்க முடியும். உங்கள் வீடு தான் பிள்ளைகளை உருவாக்குற ஒரு பல்கலைக்கழகம். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ யார்கிட்ட கற்றுக்குறாங்க? தாய் தகப்பன்ட்ட கற்றுக்குறாங்க, சர்ச்சில் கற்றுக்குறாங்க. புரியுதுங்களா? பாஸ்டர் தான் உங்களை உருவாக்குறார். அப்போ சர்ச்சுக்கு வர சொல்லணும். பிள்ளைகளை சர்ச்சுக்கு வரும்போது வா, சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வா. நம்ம தான் போதிக்கணும். பிரசங்கத்தை பைபிள் எடுத்து படி, பிரசங்கத்தை கேளு, பிரசங்கத்தை ஒரு நோட்டு போட்டு எழுது. சொல்லிக்கிறோமா இல்லையா? எழுதுறாங்களா பிள்ளைங்க? ஹோம்ஒர்க்லாம் எழுத சொல்கிறீங்கல்ல, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் எழுது சொல்லி கொடுக்கணுங்க. அப்படி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அது பாரமானது கிடையாது. நம்முடைய பிள்ளை வளர்க்குறது பாரமாக இருக்குமா? குடும்பத்தை நடத்துறது பாரமாக இருக்குமா? சபையை நடத்துறதுக்கு பாரமாக இருக்குமா? சில சபையில் போனால் பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாயை திறக்க தேவையில்ல, அவங்களே பாடுவாங்க. கையை தட்டுன்னு சொல்லவே தேவையில்ல, அவங்க பாட்டு நினச்சிவாங்க, தட்டிகிட்டே இருக்கும். பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? அந்த ரிசீவ் பண்ணுற ஆளுங்க அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க. பாஸ்டர் பேசுகிற பிரசங்கத்தை என்ன செய்யணும், இன்னும் கேட்கணுமே. இப்போ உங்களை நினைக்கிறீங்களா? நீங்களாம் நல்லா கேட்டுட்டு இருக்கு, சரிங்களா? அதனால தான் நம்ம கதை ஓடுது இவ்வளோ நாள். என்ன இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வரமாட்டீங்களே. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்ச் பண்ணுற அதை ரிசீவ் பண்ணுறவங்க ஆர்வமாக இருந்து கேட்டாங்கன்னா அது பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்குமா இல்லையா? அப்படியே எப்படா முடிப்பார், எப்படா போகலாம், நமக்கு நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தா முடிக்கிறது எங்கே முடிக்கணும் எங்களுக்கு தெரியாது, என்ன சொல்ல வந்தால் நமக்கு தெரியாது. இப்பயே முடிச்சிடலாமான்னு நமக்கு என்ன செஞ்சிடும், எண்ணம் வந்துடும். அதனால் நல்லா கவனிக்கணும். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம் கிடையாது. அது இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டா நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு, கற்பனையை வசனத்தை கை கொண்டு இது மாறணும் எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு கடினமாக இருக்காது என்பது தான் தேவன் சொல்கிறார். அதுக்கப்புறம் கீழ்ப்படுதல் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேவனுடைய அன்பை வெளிப்படுது. முதலாவது பார்த்தோம் கீழ்ப்படுதல் ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்க 2 யோவானில் 6வது வசனத்தை படிங்களா? 2 யோவான் 6வது வசனம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் இல்ல, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அப்ப என்ன கற்பனைங்க சொல்றாரு சொல்லுங்க? அந்த கற்பனை எதுன்னு கேட்டீங்கன்னா அன்பு தான் கற்பனைன்னு சொல்லுகிறார். அப்ப அன்பை தேவன் வெளிப்படுத்துகிறதுக்கு அங்கே சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறார் என்றால் எதை வெளிப்படுத்துறாங்களாம்? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அன்பை வெளிப்படுத்த. யோவான் இதன் சுவிசேஷம் 14:24 படிங்க. யோவான் 14. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. அப்ப என்னில் அன்பாய் இராதவன் என் வசனத்தை என்ன செய்ய மாட்டான், கைக்கொள்ள. அப்ப யாரு வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க சொல்லுங்க? அன்பில்லாதவர்கள், ஆண்டவரை நேசிக்காதவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கை கொள்ள மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதே 21வது வசனத்தை படிக்கலாம். 14 யோவான் 14:21 படிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்னை வெளிப்படுத்து. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். அவனுக்கு என்னை நான் நினைச்சுவேன் வெளிப்படுத்த. யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா? வெளிப்படுத்துறாரு. கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ நாமும் அந்த கற்பனை நடக்கும்போது தேவ அன்பை நம்ம வெளிப்படுத்தக்கூடும். அப்போ கீழ்ப்படிதல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. எபேசியர்ல 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எங்க நல்லா கவனிங்க, நற்கிரிகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் எதற்காக படைத்திருக்கிறார் சொல்லுங்க? எதுக்கு படைச்சிருக்காரு? நற்கிரிகளை செய்வதற்காக. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உன் வாழ்க்கையில தேவன் என்ன வச்சிருன்னா, நற்கிரிகளை செய்வதற்காக கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார். அப்போ நான் கீழ்ப்படியும் போது தேவன் எதற்காக என்னை படைத்தாரோ அந்த திட்டம் நிறைவேறுகிறது. அப்படி நம்ம செவி கொடுக்கவில்லை என்றால், நம்ம கீழ்ப்படியல்னா அநேக விளைவுகள் இருக்குது. அந்த விளைவுகளை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் குறிச்சிக்கிறதா தான் குறிச்சிங்க. எபேசியர் 5:6 ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. எபேசியர் 5:6 வசனத்தை மட்டும் படிங்களா? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதாக ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப ஒருவன் கீழ்ப்படியாத போறதுனால ஆண்டவருடைய கோபம் யார் மேல வருது? அந்த ஜனத்தின் மேல வருது. அதனால ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ள வளர்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும். தேவனுடைய கோபம் வராது. அவர்கள் ஒரு நாள் இடறி போக மாட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அநேக பலன்களை கீழ்ப்படிதல் மூலமாக வைத்திருக்கிறார். அதில் கீழ்ப்படிதல தேவன் கொடுக்கறதான ஆசீர்வாதம் என்ன கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களா? ஆதியாகமம் 12:5. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம ஊர் என்னும் கல்தே தேசத்தில் இருக்கிறார். அப்போ அந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் ஜலப்பிரளயம் உண்டான பிறகு உண்டான ஜனங்க தான் ஆபிரகாமுடைய ஜனங்க. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு தெய்வ பயம் இல்லாதெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ கடவுளுக்கு பிரியமாக வாழல. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லாம் கட்டினாங்க. பாபேல் கோபுரத்தை கட்டினாங்கல்ல. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்க மொழிகள்லாம் தாறுமாறாக்கி சிதற வைச்சார். அப்போ கடவுள் பயம் இல்லாத தெய்வ பயம் இல்லாத வாழ்ந்த இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் வேறு பிரித்து அழைக்கிறார். ஊர் என்னும் கல்தே தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அனுப்புறார். அப்போ அனுப்பும்போது சொல்றாரு, அவரை குறித்து சொல்லும்போது போகிற இடம் தெரியாம என்ன செஞ்சாரா? புறப்பட்டு போனோம். எங்க போறன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அழைத்தாரு, புறப்பட்டு போனாரா இல்லையா? இன்னைக்கு நாங்க பைபிள் காலேஜுக்கு நான் போகும்போது எங்க பாஸ்டர் அனுப்பிவிட்டார், மதுரைக்கு போனார். அவர் ஊரை சொல்லி அனுப்பினார். எங்களுக்கு போகும்போது எங்கே போ, மதுரைக்கு போ, ஏஜி பைபிள் காலேஜ் இந்த இடத்துல இருக்குது, உன்னை இன்னார் கூப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொன்னார். புரியுதுங்களா? நாங்கள் போனேன். இப்போ ஆபிரகாமை கூப்பிடும்போது அப்படி சொன்னாரா? எங்கே போகிறது இல்லை. அழைத்த உடனே அவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையும் விட்டுட்டு அவர் புறப்பட்டு போகிறார். இன்னைக்கு நான் சில ஊழியக்காரெலாம் அனுப்பி வைக்கிறேன். என்ன அனுப்பி வைக்கிறேன்னா, உனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வண்டிக்கு காசு கொடுத்து, சரிங்களா, இந்த சாப்பாட்டுக்கு காசு கொடுத்து இந்த இடத்த காட்டி இங்கே போன்னு சொன்னால் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான். அது எப்படி? அங்கே எனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்குமா? ஊழியத்துக்கு வரேங்க, தங்கறதுக்கு இடம் இருக்குமா? சாப்பாடு போடுவாங்களா? யார் எங்களை கவனிப்பா? அந்த சர்ச்சில் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை விசுவாசி வருவாங்க? அந்த ஊர் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் என்ன செய்ய இப்போ வர ஊழியக்காரர் எல்லாத்தையும் கேட்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஆனால் ஆபிரகாம் ஏதாவது கேட்டாரா? எதுவுமே கேட்கல. கர்த்தர் என்னை அழைக்கிறார், நான் போகிறேன். வனாந்தரத்தில் கடக்கிறதுக்கு போகிறார். அதுதான் கீழ்ப்படிதல். வனாந்தரத்தில் நடக்கிறாருங்க. வனாந்தரம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இந்த குதிரையை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா? குதிரையை ட்ரெயின் பண்ணுறவங்க இந்த குதிரை எப்படி கீழ்ப்படுகிறது என்பதை பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்களாம், அந்த வனாந்தரத்தில் அதை அழைச்சி கொண்டு போகும்போது தண்ணி தாகத்தில் இருக்குமா. அந்த குதிரை ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரும். அந்த எஜமான் கூப்பிடும்போது என்ன செய்யும், வரும் போவோம். அப்படி இருக்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அது தாகத்தில் தண்ணிக்காக தவிக்கும் போது என்ன செய்வாங்களாம், ஒரு நீரூற்றண்டையில் கொண்டு போய்
குதிரையை குடிக்கிறதுக்காக நீரை பார்த்த உடனே, தண்ணீரை பார்த்த உடனே குதிரை ஆர்வமாக போய் அதை குடிக்கலான்னு வாயை வைக்கும்போது அந்த குதிரை ஓட்டி என்ன செய்வானா, இந்த ட்ரெயின் பண்ணுற ஒரு விசில் அடிப்பானா. விசில் அடித்த உடனே எந்த குதிரை தண்ணீரை பார்த்துட்டும் அதை வாய் வைக்கிற நேரத்திலையும் அதை குடிக்காம திரும்பி ஓடி வந்து அந்த எஜமான இடத்துல, ட்ரெயின் பண்ணுற இடத்துல நிற்குது பார்த்தீங்களா, அந்த குதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டான குதிரைன்னு சொல்லிட்டு அவன் தன் ஆயத்தப்படுத்துகிறானா. எந்த நேரத்துலையும் தாகமே வந்தாலும் எனக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிதான்னு ஒரு ட்ரெயின் பண்ணுறோம். பார்க்கும்போது ஆண்டவர் உங்களையும் எப்படி பார்க்குறா சொல்லுங்கள். எந்த நேரத்திலையும் நீ எனக்கு கீழ்ப்படுகிறியா? ஆபிரகாமை எப்படி டெஸ்ட் பண்ணார் தெரியுங்களா? உன் நேசகுமாரன் ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைய யாரு கொடுக்கணும்? எனக்கு கொடுக்கணும், பலி செலுத்தணும் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பலிபீடத்தில் கட்டி பிள்ளைய பலி செலுத்த நேரத்தில் கத்தி எடுத்து ஓங்கி வெட்டுகிற ஒரு நேரம் வரும்போது, கை கீழே இழுக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை என்ன செய்யாத, போடாதன்னு சொல்றார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எனக்கு இப்போது நீ கீழ்ப்படிந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இனிமேல் சொல்றாரு, நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உனக்குள்ள அநேகர் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போற சொல்றார். எப்ப? எனக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால். அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல ஆசீர்வாதத்துக்கு எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நான் யாருக்கு கீழ்ப்படினோம்? கர்த்தருக்கு. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை கர்த்தர் மேல் மேல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு பெரிய பணக்காரன், பண வசதி நிறைய. திடீர்னு அந்த பணக்காரனுடைய மனைவி சின்ன வயசில் இறந்துட்டாங்க. பிள்ளை ஒரு நிதானமான ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை விட்டுட்டு இறந்துட்டாங்க. இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்காக ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த பிள்ளையை கொடுத்து இந்த பிள்ளையை வளருமான்னு சொன்னாங்க. இந்த மனைவி இறந்து போன துக்கத்தில் இந்த பணக்கார மனுஷனுக்கு துக்கம் நாளுக்கு நாள் பெருக 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 இந்த பிள்ளையை வளர்க்கணும். நான் நிறைய வசதி உள்ளவர். அவர் பார்த்து, நான் முடிக்க போகிறேன், பிள்ளைய அந்த மனைவியை இழந்ததான அந்த கவலையிலே ஒரு நாள் என்ன செஞ்சார், அவரும் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். அப்போ அவருக்கு வாரிசுன்றது கிடையாது, அந்த பிள்ளையும் இறந்து போயிடுச்சுது. இவரும் அந்த பிள்ளையை நினச்சி மனைவியை நினைத்து துக்கப்பட்டு இவரும் இறந்துட்டார். இப்போ சொத்து ஏராளம் இருக்குது, வீட்டில் பொக்கிஷம் நிறைய இருக்குது, பணம் இருக்குது. இதை யார் எடுத்துக்கொள்வா? யாரும் இல்லை என்று சொல்லி எல்லாத்தையும் யார் எடுத்துட்டா? கவர்மெண்ட்டில் ஏலம் போட்டு எடுத்துக்கொண்டாங்க. அப்படி ஏலம் போட்டு எடுக்கும்போது ஒரு அம்மா வந்தது. எல்லாரும் எதோ பொருள்லாம் ஏலம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா, அந்த பையனுடைய ஃபோட்டோ இருந்தது, அந்த பணக்கார பையனுடைய ஃபோட்டோ அந்த வீட்டில் தொங்கிட்டு இருந்தது. அந்த ஃபோட்டோவை யாருமே வாங்கலை. அந்த ஃபோட்டோவை இவங்க என்ன செஞ்சாங்க, விலை கொடுத்து ஒரு குத்தகை அந்த ஏலம் விட்டதில் குறைஞ்ச காசுக்கு அதை எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போய், இது எதுக்காக நான் இதை ஏலம் எடுத்தேன்னா, எனக்கு அந்த புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் மாட்டி தொங்க விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அவங்க வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுற பழக்கம் இருக்குல்ல, அப்படி எடுக்கும்போது இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியை உருவி பார்த்தாங்க. சுத்தும்போது சில பேப்பர்கள் உள்ளே இருந்து கீழே கொட்டுதான். நான் ஒரு புத்தகத்தில் இதை படித்தது, கொட்டுச்சான். இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் ஒரு உயில் எழுதியிருக்குது. என்னென்னு எழுதியிருக்கு தெரியுங்களா? என்னுடைய சொத்து, இந்த வீடு எல்லாமே யார் இந்த ஃபோட்டோவை வாங்குறாங்களோ, எடுத்துக்கொள்கிறாங்களோ, நேசித்து வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரில் எழுதி அவர் இறந்துட்டுருக்கிறார். யாருக்குமே தெரியவே தெரியாது. இந்த அம்மா என்ன செஞ்சுது, அந்த உயிரை எடுத்துகிட்டு போய் ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து அவங்கள எல்லா சொத்தையும் யாருக்கு வந்து சேர்ந்தது, இந்த அம்மாவுக்கு வந்து சேர்ந்தது. அப்போது நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்காக எங்கெங்கோ அலையிறோம், சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நேசகுமாரன் யாரு, இவருக்கு செவி கொடுங்க.
இவர் யார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த நேசகுமாரன் என் பிள்ளை, இந்த போட்டோவை யார் நேசித்து வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு என் சொத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர், இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சத்தத்தை, அவருடைய கற்பனை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வழியை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நியமங்களை கை கொள்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. உலகத்து தகப்பனை விட மேலானவர் அவர். அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.